ஒரு காவாலி ஒரு சமூகத்துல இருக்கக்கூடாது ஒரு காவாலி, அதாவது கொண்டு போய் தலைமையெல்லாம் வெட்டி மொட்டையெல்லாம் அடிச்சு செம்புள்ளி கரம்புள்ளி குத்த வேண்டிய ஒரு காவாலி தான் இது. ஒரு ஒரு அல்லக்கை ஒன்றுக்கு பாவிச்சுட்டாங்களேன்ற கோபத்துல தான் அடிபடுவனே ஒழிய மற்றபடி இந்த சங்கீத்தனில் இந்த சொங்கில இந்த அக்கறையும் இல்லை. இது இப்படி தலைமையர்களையும் காட்டிக்கொண்டு இப்படி காவாலித்தனமாக 5க்கும் 10க்கும் ஃபேமஸா வரவணும் பிரபாகரனை பாடிக்கொண்டிருக்கிற கேஸுகளுக்கு இவருக்கு ஒரு ரீஹபிலிட்டேஷன் 3 மந்தோ 6 மந்தோ ரீஹபிலிட்டேஷன் ப்ரொசஸுக்குள்ள போட்டு எடுங்கன்னு தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். சிறையில் அடைக்கப்பட்ட கிளிநொச்சி சொல்லிசை பாடகர் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு விடுதலை செய்யப்பட்டால் அவர் சில மாதங்கள் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். அர்ஜுனா எம்பி தெரிவிப்பு. சோ அங்கதான் என்னுடைய ஒரே இருக்கிறது. அதற்கு இன்றைக்கு நான் பாராளுமன்றத்துல இவனை விடுவிக்க சொல்லி சண்டை பிடிச்சா அதுக்குரிய முக்கியமான காரணமாக நீங்க பார்க்க வேண்டியது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு சிறுபான்மை இனத்துக்கு எதிராக ஒரு சொங்கி ஒன்றுக்கு ஒரு ஒரு அல்லக்கை ஒன்றுக்கு பாவிச்சுட்டாங்களேன்ற கோபத்துல தான் அடிபடுவனே ஒழிய மற்றபடி இந்த சங்கீத்தனில் இந்த சொங்கில இந்த அக்கறையும் இல்லை. இது ரீஹபிலிட்டேட் பண்ணப்பட வேண்டிய ஷுட் பி ரீஹபிலிட்டேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு 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 காவாலி, ஒரு சமூகத்துல இருக்கக்கூடாது ஒரு காவாலி, அதாவது கொண்டு போய் தலைமையெல்லாம் வெட்டி மொட்டையெல்லாம் அடிச்சு செம்புள்ளி கரம்புள்ளி குத்த வேண்டிய ஒரு காவாலி தான் இது. சரிதானே? இந்த அம்மா அப்பாவுக்கு இந்த வீடியோ பார்த்தா மன்னிச்சு கொள்ளுங்க. பட் உங்களோட பிள்ளைய நீங்க இப்படி வளர்க்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க தான் அதுக்குரிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். நான் இந்த பிள்ளையா வளர்க்குறேன்னா அதுக்குரிய பொறுப்பை சமூகத்துல நான் தான் எடுத்துக்கொள்ளணும். இப்படியான காவாலிகளை வளர்ந்து போட்டு அண்ணா தம்பி சித்தப்பா மாமா எல்லாருக்குமே நான் சொல்றேன், இப்படி தலைமையர்களையும் காட்டிக்கொண்டு இப்படி காவாலித்தனமாக 5க்கும் 10க்கும் ஃபேமஸா வரவணும் பிரபாகரனை பாடிக்கொண்டிருக்கிற கேஸுகளுக்கு ரீஹபிலிட்டேஷன் தான் ஒரே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது. நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியை நான் சந்திச்சாலும் இவருக்கு ஒரு ரீஹபிலிட்டேஷன் 3 மந்தோ 6 மந்தோ ரீஹபிலிட்டேஷன் ப்ரொசஸுக்குள்ள போட்டு எடுங்கன்னு தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். சிறையில் அடைக்கப்பட்ட கிளிநொச்சி சொல்லிசை பாடகர் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சி இளைஞனுக்கு இன்னும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தை நாடி பிணை பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியை சேர்ந்த இளம் சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இதனை தெரிவித்துள்ளார். சிறையில் அடைக்கப்பட்ட கிளிநொச்சி சொல்லிசை பாடகர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். தமிழ் எம்பிக்கள் என்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. அந்த பிரதேச மக்களை அடக்கி ஒடுக்கி அமைதியாக்குறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாக தான் இந்த பயங்கரவாத இந்த அவசரகால சட்டம் இருக்கிறே தவிர வேற எதுவும் இல்லை. சங்கீதனை கைது செய்தது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்த இயலாது. அது போலித்தனம். தலைவர் பிரபாகரனை போட்டினாலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தை புகழ்ந்து கதைச்சாலும் அது பயங்கரவாதம் இல்லை. அது பயங்கரவாதம் இல்லை, அது ஒரு கருத்து. அது ஒரு கருத்து. அந்த கருத்தை நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள இல்லாட்டி அவசரகால சட்டத்துக்குள்ள கொண்டு அதை தடை செய்ய முடியாது. அது எந்த அளவுக்கு அதை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சட்டம் சம்பந்தமாக இருக்கிற அறிவில்லை தன்மை தான் எடுத்து காட்டுதே தவிர வேறு எதுவும் இல்லை. மிகவும் பயங்கரமானதாக இந்த நாட்டில் இருக்கின்றது. குறிப்பாக கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திலே வைத்து கிளிநொச்சி உதயநகர் கிழக்கு கிளிநொச்சியைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீத் சென் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ். இந்த நாட்டில் ஒரு பாடல் பாடியதற்காக ஒரு காலத்தின் செய்தியை கண்ணாடியாக சொல்லுகின்ற ஒரு கலைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இது மிகவும் வரலாற்றிலே ஒரு துயரமான சம்பவம். உங்களுக்கு தெரியும், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் 78ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது சிங்கள இளைஞர்களையும் தமிழ் இளைஞர்களையும் மிக மோசமாக பாதித்திருந்தது. இன்று அரசமைத்திருக்கிற ஜேவிபி என்பிபியாக இருக்கலாம், மாற்றம் பெற்றிருந்தாலும் கூட 60,000க்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களும் யுவதிகளும் மிக மோசமாக படுகொலை செய்யப்படுவதற்கும் இந்த நாட்டிலே மிக மோசமாக அழிக்கப்படுவதற்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அப்போதிருந்த
ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தைச் சேர்ந்த ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாசா போன்றவர்கள் மிக கொடூரமாக அதனை பயன்படுத்தி இருந்தார்கள். கொடூரமான இந்த சட்டத்தை நீக்குகிறோம் என்று பலமுறை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட உங்களுடைய அரசாங்கம் பல தடவைகள் இந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே வந்தவுடன் நீக்குவோம் என்று. ஆனால் இன்றைக்கு 2 ஆண்டுகள் கடக்கப் போகிறது, இதுவரை இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. கிளிநொச்சியிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய பாடலை பாடியதாக அந்த தமிழீழ விடுதலை புலிக்கு சற்றுமே சம்பந்தம் இல்லாத சங்கீர்த்தனன் என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து பயங்கரவாத தடை சட்டத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பாக அனுரவின் உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டம், கிளிநொச்சி இளைஞனுக்கு வேறொரு சட்டம், சபையில் கொந்தளித்த நாமல் எம்பி. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் காலத்தில் உங்களுடைய ஜேவிபி கட்சி வடக்கு மாகாணத்தில் எத்தகைய பிரச்சாரங்களை முன்னெடுத்தது என்பதை மறந்துவிட்டீர்களா? நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பாடல் புலிகளின் பாடலாகும். அது ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்தது. அதனை உங்களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட முகப்புத்தகத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிளிநொச்சியை சேர்ந்த சங்கீத என்ற இளைஞன் புலிகளின் பாடல் பாடினார் என்பதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சாதாரண இளைஞன் ஒரு பாடலை பாடினால் அவரை உங்களால் சிறையில் அடைக்க முடிகின்றது. அப்படியானால் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் பயன்படுத்திய பாடலுக்கு யார் பொறுப்பேற்க போகிறீர்கள்? இவ்வாறு நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு கருத்து கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஒரு தாக்குதல் தொடர்பாக ஒரு மிக மோசமான ஒரு விடயம் நடக்க, ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை நடக்க இருக்கு. அந்த இடத்துல ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும், இல்லாத அது கூட்டும் என்ற ஒரு தேவை இருந்தால் வேணுமென்றால் நீங்கள் அதை பயன்படுத்தலாமே தவிர, போர் நடக்காத ஒரு காலத்திலே ஒரு இயக்கம் சம்பந்தமாக ஒரு தலைவர் சம்பந்தமாக புகழ்ந்து கதைக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அவ இதெல்லாம் என்னத்தை காட்டுதென்றால், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையே நாங்கள் நீக்க தயார் என்று சொல்லி அதுக்கு மாற்றீடாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொல்ற ஆக்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த யாப்பாளன நல்லாட்சி காலத்திலே கொடுத்த வாக்குறுதியை கூட கொடுக்க தயாரில்லை. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிற வரைக்குமாவது நாங்கள் அதை அமுல்படுத்தாமல் வச்சிருக்கிறோம் என்ற வாக்குறுதி கூட கொடுக்க முதுகெலும்பில்லாத ஒரு அரசாங்கம் தான் இது. முதுகெலும்பில்லாத. நான் ஒன்றை சொல்றேன், நீங்கள் வந்து ஆக்களுடைய கருத்துக்களை நீங்கள் நசுக்கலாம், ஆனால் ஒன்றை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருங்க. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை நீங்கள் ஒரு இனப்படுகொலை செய்து மௌனிக்க வச்சிருந்தாலும் இன்றைக்கு போர் முடிந்த 17 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட போய் கேட்டுறீங்கடா, அந்த அமைப்பு திரும்பி வர வேணும் என்று தான் சொல்றார்கள். அது அப்படி சொல்றபடியால் தான் உங்களோட மீன்பிடி அமைச்சர் திலீபன் அவர்களுடைய நினைவு தினத்துக்கு போய் கலந்து கொண்டு அதோட சொந்தம் கொண்டாடுறதுக்கு போற உங்களுடைய அரசியல் தோல்வி, உங்களுடைய நோக்கங்கள் தோல்வி. அதை மூடி மறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பயங்கரவாத சட்டமோ நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தையோ பயன்படுத்தி நீங்கள் இந்த கருத்துக்களை நசுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகல் கனவு கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்ல விரும்புகின்றேன்.